வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபீஸ்ல ஆடி பூரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு ரொம்பவே சிம்பிளான வளையல் மாலை எப்படி பண்றதுன்ற டிஓஐ தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இதுக்கு முதல்ல நம்ம சாதாரண பூ கட்டுற நூல்ல மஞ்சளை தடவி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி ரெட்டையா நான் எடுத்திருக்கேன். இது கூட நான் முத்து கோக்கிறதுனால, அதாவது பொன்மணி மாதிரி ஏதாவது ஒன்று கோக்கிறதுனால ஊசியில ஃபர்ஸ்ட் நூலை கோத்திருக்கேன். இந்த மஞ்சள்ல இந்த மாதிரி நனைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து மொத்த தடவி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் காய விட்டிங்கன்னா ஈஸியாக இப்போ நம்ம வளையலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது இந்த அளவுக்கு காஞ்சா போதும். இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சம் இந்த மாதிரி மணிகளும் ஒரு டசன் வளையலும். முதல்ல ஒரு நாட் போட்டுட்டு 2 வளையலை நான் இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் முத்துக்குள்ளே அந்த ஊசியை விட்டு எடுத்து இந்த நூலோட ரெட்டை பிழையிலேருந்து இழுத்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக அந்த முத்து மேலே வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். முத்து இல்லைன்னா நீங்கள் வெறும் வளையல் மட்டும் கூட அப்படியே கோத்துட்டு வரலாம். அடுத்தது அடுத்த 2 வளையல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். நான் வெறும் பச்சை கலர் மட்டும் எடுத்திருக்கேன். வளையல நூலில் கோத்துட்டு அப்புறம் ஒரு முத்தை ஊசி முனையில் வச்சு கோத்து எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி அந்த ரெட்டை இது இருக்கு இல்லையா, அது உள்ளே கோத்து வெளியே இழுத்துட்டா அப்படியே ஒரு நாட் வரும். இப்போ முத்தை எடுத்து மேலே அப்படியே நம்ம வச்சிடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன ஃபோட்டோ அப்படின்றதுனால கொஞ்சமான வளையலும் மீதி இந்த பொன்மணியையும் தான் நான் சேர்க்க போகிறேன். இதே மாதிரி 5 செட் இப்படியே கோத்தாச்சு. இப்போ மீதி இருக்க நூல் மொத்தத்துக்கும் ஒவ்வொன்றா எப்பயும் சாதாரணமாக கோக்குற மாதிரி இந்த பொன்மணியை கோத்தாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஃபோட்டோவில் இதை நம்ம மாட்டினோம்னா கீழே மட்டும் இந்த வளையலும் சைடு எல்லாமே இந்த பொன்மணியும் இருக்கா மாதிரியான ஒரு டிஐஒய் தான் இது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆண்டாள் ஜெயந்தி அன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு வளையல் மாலை சாத்துறதும், இல்லை அம்பாள் அம்மன் இவங்க ஃபோட்டோலாம் இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி வளையல் மாலை சாத்துறதும் ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வளைகாப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வளையல் மாலை சாத்துற வழக்கமும் உண்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப்